இலே, நம்ம வீட்டு குட்டி தொழிலதிபருங்க. அவன் என்ன பண்ணுதா? பசிக்கலையா? சாப்பாடு வேண்டாமா? சாப்பாடு வேண்டாமா? இல்ல எசுகே, நீ என்ன அங்க உண்ணாவிரதம் பண்ணுதியா? எந்திரிச்சு வேலை சாப்பிடுவான். அண்ணா, எனக்கு பசிக்கல, நீங்களா சாப்பிடுங்க. அது எப்படி பசி இல்லாம இருக்க? காலையில இருந்து கடை வேலை பார்த்தவளுக்கு பசி இல்லாம இருக்குமா என்ன? போய் அவளை குண்டு கட்ட தூக்கிட்டு வா. சரிண்ணே. அக்கா, எசக்கி அக்கா, வாக்கா. போட்டி, எசக்கி எழுந்திரு, சாப்பிடலாம். நான் தான் சொல்லுதும்ல. வேணாண்டி, சொன்ன கேளுடி. வா, எந்திரிக்கா. எழுந்திரு. வா, சாப்பிடலாம், வா. எந்திரிக்கா. வாக்கா. சொன்னா கேளு, வா. வேணாம்னு சொல்லுதும்ல. எழுந்து வா. போக்கா. வா. இது விடுடி, வேணாம். போக்கா. உட்காரு. 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 ஏய், அட, உட்காருங்க. உட்காரு. ஏய், அவளுக்கு ஒரு தட்டு எடுத்து விடுங்க. அப்படியே சாப்பாடு போடுங்க அவளுக்கு. எடுத்து போடல அவளுக்கு. வடை எடுத்து வைல அவளுக்கு. இந்தா. 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 சாப்பிடு. என்னல எசக்கி, தட்டை பார்த்துட்டே இருந்தா பசி ஆறிடுமா? அள்ளி சாப்பிடல. கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா தெளிவா போகணும்ல. சாப்பிட்டா தானே நல்லா உறங்க முடியும். உறங்கினா தானே மூஞ்சி நல்லா தெளிவா இருக்கேன், இல்லைன்னா துண்டி போயிடும்ல. டேய், இப்ப எதுக்குடா லூசு மாதிரி பேசுற? அவ இருக்கிற மனநிலைமையில அங்க வந்து எப்படி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்க முடியும்? ஏலே, உட்காரணும்ல. சிரிச்சுதான் ஆகினேன். ஊருக்காரனுங்களா பாப்பானுங்களா? ச்சே, உன்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா? மாமா, கல்யாணத்துக்கு நானும் தான் வரேன் மாமா. அவன் கிட்ட சொல்லுங்க. இது நானும் தான் வரேனா? ஏம்ல, இம்பிட்டு நேரம் நீயும் வருவன் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன வரமாட்டேன்னு முடிவு பண்ணிடலான் இருக்கியா? அந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பாக்கணுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏம்ல, உன் அப்பா கிட்ட நம்ம குடும்பத்தோட வருவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். பத்தாவதுக்கு கல்யாண மாப்பிளோடைய ஒரே தங்கச்சி நீ. அங்க கல்யாணத்துல நீ அவன் பின்னாடி நின்னு நீ நாத்தனாரா மூணாவது முடிச்சு போடணும்ல. ஓ, அது வேறயா?